இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. இது முக்கியமான பதிவு. ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நடந்த கதை தான் அது. லாசரு ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் எந்த திருட்டு செய்யவில்லை, பெரட்டு செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, அடுத்தவன் பொருளை அபகரிக்கவில்லை. அவன் சொகுசான ஜீவிதம் தான் பண்ணி கொண்டிருந்தான். சொகுசாக போகிறது வாரது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதில்ல, அப்படியாக இருந்தான். அப்படி இருந்துமே அவனை பார்த்து கர்த்தர் அவனை தூக்கி இதில் போட்டார், எரி நரகத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாசர் கர்த்தாவே நீங்கள் தான் எனக்கு சோறு போடணும் அப்படின்னு அவன் ஹாஸ்பிட்டலில் கடந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அதனால் அவனுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலம், பரலோகம் இல்லை, இளைப்பாறுதல் ஸ்தலமும் இவருக்கு ஐஸ்வர்யவான்களை தீயிலையும் போட்டுட்டாங்க. அப்பேற்பட்ட சொகுசான ஜீவிதத்தை இந்த கடைசி காலத்தில் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஏழைகளுக்கு, ஒரு கோயிலுக்கு சத்தியத்தை கடைபிடிப்பது, ஏசப்பாவை நோக்கி வேண்டுவது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொகுசான ஜீவிதம், சுத்த வேண்டியது, நல்லா டூர் அடிக்க வேண்டியது, இப்படி சொகுசான ஜீவிதம் பண்ணிட்டு இருந்தா கர்த்தருக்கு எப்படி பிடிக்கும்? வருஷ கடைசியில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் பெரியமானவர்களே. அந்த ஐஸ்வர்யவான் எந்த தப்பும் பாவம் அநியாயம் எதுவும் செய்யல. சொகுசான ஜீவிதம் தான். சொகுசாக இருந்து கொண்டு சுத்துறது, டூரை அடிக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல் பிரியமானவர்களே. அதனால் அதெல்லாம் விடுங்க. ஏசப்பாவிடத்தில் நெருங்கி வாருங்கள். கடைசி காலம் ஆகிவிட்டது. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.